நேத்து தான் ஜோசியரை பார்த்தோம். அம்மா 3 மாசத்துக்கு அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலேயும் தள்ளி போட்டா அவ்வளவா நல்லா இருக்காது இல்லையா? நீ டவுன்ல வேற இருக்க. இதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கல்யாண வேலை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். உங்க அப்பா கிட்ட வேற பேசணும், இந்த காருக்கு வேற டியூ அரேஞ்ச் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. அதனால ஆஃபீஸில் லீவ் கேட்டிருக்கேன். குறைஞ்சது 15 நாளாவது இருந்தாதான் ஹனிமூன்லாம் போயிட்டு வர முடியும். இந்த கௌரவம் கேத்தனும் பேச்சுலர் பார்ட்டிக்கு கோவா போகணும்னு சொல்றாங்க. நீ ஒரு 2 நாள் லீவ் எடுக்க முடியுமா? எங்க அம்மா உன் கூட ஷாப்பிங் போகணும்னு சொன்னாங்க. 2 பேருக்காகவும் நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. நேத்து தான் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள எப்படி லீவ் கேக்குறது? நெக்ஸ்ட் மந்த் வேணும்னா. நீ பேசுறதுல கொஞ்சமாவது ஏதாவது நியாயம் இருக்கா? கல்யாணம் முக்கியமா இல்ல வேலை முக்கியமா? அங்கிள், அந்த டூப்ளிகேட் கீ. அந்த இன்னொரு பொண்ணு சாவி இன்னும் கொடுக்கல. அந்த பொண்ணு கொடுத்தவொடனே கொடுத்துட்றேன். சரிங்க அங்கிள், தேங்க்யூ. தண்ணிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையாம்மா? இல்ல ப்ராப்ளம் இல்லை. சரிம்மா. லீவு செஞ்சு அடுத்த வாரம் லீவை போட்டுட்டு வந்துரு. சும்மா காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ ஸ்கூலுக்கு போலன்னா ஸ்கூல்ல இழுத்து மூடிட போறாங்க. எப்படி இருந்தாலும் 3 மாசத்துல வேலையை விட்டுட்டு இங்க தானே வரணும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு கொடு. எங்க அம்மாவுக்கும் நீ வேலைக்கு போறது பிடிக்கல. அவங்க கிட்ட எப்ப பேசினாலும் இந்த மாதிரி திமிரோடையே பேசாத. புரியுதா? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய். இது சின்ன விஷயம் கிடையாது. உனக்கு தான் சின்ன விஷயம். நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி? அப்ப எங்க அம்மா மேல தப்புன்றியா? இல்லன்னா என்ன? இந்த ப்ராப்ளத்தை நீ தான் சால்வ் பண்ணணும். நான் உங்க அப்பா கிட்டே பேசிக்கிறேன். இல்ல வைபவ், ப்ளீஸ். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது எதையும் கேக்குறது இல்ல வைபவ், ப்ளீஸ். நான் சொல்றது கேட்க மாட்டேன்ற. இது எனக்கு செட் ஆகுற மாதிரியே தெரியல. நான் உங்க அப்பா கிட்டே பேசிக்கிறேன். அவரு சொன்னாவது நீ கேக்குறியான்னு பாக்குறேன். மாப்பிள்ளைகிட்ட என்ன சொன்ன நீ? உனக்கு மாப்பிள்ளையை விட வேலை தான் முக்கியமா? திருப்பி உன்னை கிராமத்துக்கே கூட்டிட்டு வந்துடுவேன், ஜாக்கிரதை. இந்த வயசுல உன்னை எவன்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்? எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் காலில் போய் விடு. வேலையை விட்டு வான்னா வர வேண்டியது தானே. இன்னொரு தடவை அவன் என்கிட்ட போன் பண்ணி பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. இது சின்ன விஷயம் கிடையாது. உனக்கு தான் சின்ன விஷயம். நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். இப்படியே போய்கிட்டு